ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சிட்டு தண்ணியில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சூடு போன அப்புறமா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்ச அப்புறமா இதே மாதிரி முழுசாவே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதே மாதிரி பீஸ் போட்டு சின்னதாக நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கணும். மாவு ரெடியான அப்புறமா இட்லி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை தடவி இடியப்பம் புளியற அந்த அச்சுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோன்னா அச்சில் மாவு வந்து ஒட்டாது. இப்போ இதில் மாவை போட்டு புளிஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இடியப்பம் மாவு வருதுன்னு பாருங்கள். கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்திங்கன்னா இதே மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் புளிஞ்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தை வச்ச அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் சூப்பராக இடியப்பம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம். இப்போ சூப்பரான இடியப்பம் ரெடி.